நேற்று ஈவினிங் பேப்பர், இன்னைக்கு காலையில் பேப்பர்லாம் விஜய் ஏதோ பயங்கரமாக அறிவிக்க போகிறாரு அப்படின்லாம் படித்தேன். அந்தளவுக்கு பெரிய சீன்லாம் இல்லைன்னா போன வாரமே அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதா இருந்துச்சு. அது அந்த ஆந்திரா சிஎம் அந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 10 நாளாகவே என்னை பற்றின நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாமே படித்தோம். எனக்கு ஒரு சில பத்திரிக்கை படிக்கும்போது நல்லா இருக்கு, இந்த மாதிரி உண்மையிலே நடந்தால் எப்படி இருக்கும். இன்னொரு பத்திரிகை படிக்கும்போது இதில் வேற மாதிரி எழுதியிருக்காங்களே, இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும். இப்படிலாம் தனியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். நான் வந்து இந்த வேட்டைக்காரன் படம் ஃபினிஷிங்கில் இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லலாமா இல்லை வேணாமா இல்லை அப்புறம் சொல்லலாம் பெருசாக திங்க் பண்ணல. ஆனால் இதனால ஒரு குழப்பமே உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும். அதனால தான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நாங்கள் வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலியமா நாங்கள் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ அதை ஒரு ஸ்டெப் அஹெட் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன், பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன், இப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பில் இருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணுன்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்கள் பேசினோம், நிறைய விஷயங்கள் பேசணும், ஜென்ரலாக பேசணும், சினிமாவை பற்றி பேசணும், மக்கள் இயக்கத்தை பற்றி கேட்டாங்க, அதை பற்றி பேசணும். இப்போ வந்து நாங்கள் ஏதோ போனோம், மீட் பண்ணோம், வந்தோம், உடனே ஏதோ டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்றது இல்லை. டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த டாப்பிக்குமே நாங்கள் அங்கே பேசல. அடுத்து எந்த ஒரு டிசிஷன், அதாவது சினிமாவாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ஜென்ரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன, அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில் வழி நடத்தணுன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில் இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், அது என்னவா வேணா இருக்கட்டும். அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கலை. இந்த ரீசெண்ட் டைமில் வந்த பத்திரிகையில் வந்த நியூஸ் மாதிரி யாரோடையும் சேரலை. அது உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான். இன் ஃபியூச்சர் எனக்கு சும்மா மைண்டில் இருக்கிற சில விஷயங்கள் ஓப்பனாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போ நடக்கும் ஏதுன்னா எனக்கு தெரியாது, சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா
நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன்.